அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக சில விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஞானபீட விருது அண்ட் சாகித்ய அகாடமி விருது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு இல்லையா? அந்த 22 மொழிகளில் ஒவ்வொரு மொழிகள்லையும் இருக்கக்கூடிய சிறந்த படைப்பை தேர்ந்தெடுத்து அதுக்கு விருது கொடுப்பாங்க. அதுதான் சாகித்ய அகாடமி விருது. அதாவது ஒவ்வொரு மொழிகள்லையும் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புக்கு வழங்கப்படும் விருது சாகித்ய அகாடமி விருது. இது ஞானபீட விருது அப்படின்னா 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள்ல ஏதேனும் ஒரு படைப்புக்கு மட்டுமே வழங்கக்கூடிய விருது தான் ஞானபீட விருது. ஸோ 2 விருதுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அடுத்தது, ஞானபீட விருது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944. அதாவது ஞானபீட விருது அப்படிங்கிற ஒரு விருதை அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த ஆண்டு தாங்க, 1944. முதல் ஞானபீட விருது 1965 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இடைப்பட்ட காலத்தில் இந்த விருது கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஜி சங்கர குருப்பு என்பவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. கேரளாவை சேர்ந்த நபர் இவருக்கு தான் முதல் ஞானபீட விருது 1965 கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1975 அகிலன் அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2002 எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. தற்போது 2025க்கான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது 60வது ஞானபீட விருது தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ கவிஞர் வைரமுத்து அவர்கள் பொறுத்த வரைக்கும் 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. 2014 பத்ம பூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது இந்த ஞானபீட விருதுங்க. ஸோ அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தின் நோபல் பரிசு எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த 2 கூற்றுமே எந்த விருதுக்கு சொந்தமானது? ஞானபீட விருதுக்கு சொந்தமானதுங்க, இந்த 2 கூற்றுமே. ஸோ இதை கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.